ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் சட்னி க்ரீன் சட்னி செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 1 கப் பேரிச்சம்பழம், 1/2 கப் புளி, 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணீர் ஊற்றுங்க. இது மூடி 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வைங்க. 4 விசில் வந்ததும் வேக வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதை ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா வேக வைங்க. இந்த மாதிரி சுண்டுற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் புதினா, 1/2 கப் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வறுத்த சீரகம் போடுங்க. 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி போடுங்க. அரை லெமனை பிழிஞ்சு விடுங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா அரைச்சிக்கோங்க. கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாட் ஐட்டம் தேவைப்படுற கிரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி ரெடி. பேல் பூரி செய்ய தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் பொரி, 1 கப் மிக்சர், 1/2 கப் வெங்காயம், 1/2 கப் தக்காளி போடுங்க. அதில் 1 ஸ்பூன் கிரீன் சட்னி, 1 ஸ்பூன் ஸ்வீட் சட்னி போடுங்க. இதில் சிறிதளவு கேரட், சிறிதளவு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிறிதளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா பவுடர், 1/2 எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விடுங்க. நல்லா கலந்துக்கோங்க. சுவையான பேல் பூரி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பேல் பூரி சாப்பிடலாம்.